நண்பர்களே, வெல்கம் பேக் டு VinsTalent. இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு வைக்க போகிறோம் நம்ம சேனலில். அதுக்கு ஒரு முழு நாட்டுக்கோழி 1 கிலோ அளவிலான கோழி நல்லா வாங்கி வெட்டிட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். நாட்டுக்கோழி நிறைய மஞ்சள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணணும். நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேனில் க்ளீன் பண்ண கோழி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 750 ml தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றிட்டு உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணலாம். காரத்துக்கு குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறோம். இது வீட்டில் பண்ணது. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். மசாலா ஆட் பண்ணியாச்சு. லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணலாம். நாட்டுக்கோழி சீக்கிரம் வேகாது, அதனால் முன்னாடியே கொஞ்சம் குக் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஆஃப் குக் ஆகிடுச்சு. இப்போ நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு. நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் ஒரு 4 காஞ்ச மிளகாய். நெக்ஸ்ட்டு வெந்தயம் கொஞ்சம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு 10 செகண்ட்க்கு. நெக்ஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். வெங்காயம் அளவு பார்த்திங்கன்னா ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், சீக்கிரம் வெங்காயம் நல்லா குக் ஆகும். இந்த குழம்புக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும். ஸோ இந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. நல்லா ஒரு 10 செகண்ட் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி இது மாதிரி நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணி இதுவும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் மாதிரி கவர் பண்ணிட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் தக்காளி வெங்காயம் நல்லா குக் ஆகும். ஸோ குழம்பு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அந்த வேக வச்ச சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வேக வச்ச சிக்கன் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு தண்ணி தனியாக ஆட் பண்ண போகிறதில்ல, இந்த சிக்கன் வேக வச்ச தண்ணி தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த சிக்கன் வெந்த தண்ணி தான் 750 ml தண்ணி. ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சமயத்தில் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். காரம் கரெக்டாக இருந்துச்சு. உப்பு கொஞ்சம் தேவைப்பட்டது. கொஞ்சம் லைட்டாக உப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லிட் போட்டு ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணலாம். 15 நிமிஷம் ஆச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. குழம்பும் நல்லா திக்காகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம மிளகு பொடி ஆட் பண்ண போகிறோம். மிளகு பொடி ஒரு 3/4 ஸ்பூன் போதும். மிளகு பொடி போட்டு ஜஸ்ட் ஒரு 1 நிமிஷம் நல்லா குக் பண்ணால் போதும். நம்மளுக்கு சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.